This video is sponsored by Buy Mode e-shopping. வணக்கம் நண்பர்களே, இன்னைய வீடியோவில் உங்கள் சுற்றுப்புறத்தை பற்றி வெளிப்பட இருப்பதன் மூலம் உங்கள் சமூகத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த சில முக்கியமான ஆலோசனைகளை பகிர்கிறேன். நீங்க வேலைக்கு செல்லும் போது, நடைப்பயணம் செல்லும் போது அல்லது வெறுமனே வேலைகளை செய்யும் போது வடிப்புடன் இருப்பது உங்கள் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறதுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முதல்ல சூழ்நிலை விழிப்புணர்வு பற்றி பேசலாம். எப்போதும் உங்க தலையை நிமிர்ச்சி உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய பொங்கலாலோ அல்லது எண்ணங்களோ எளிதில் கவனம் சிதறலாம். ஆனா உங்க சூழலைக்க கவனிக்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்வது, ஏதாவது சரியில்லை என்று உங்களுக்கு தோணுனா உடனடியா கண்டுல உதவும். அடுத்து உங்கள் உள்ளனவை நம்புங்க. ஏதோ சரியில்லை என்று தோன்றுனா அது பெரும்பாலும் சரியாகத்தான் இருக்கும். அது சந்தேகத்துக்குரிய வகையில் நடந்துகளும் நபராக இருந்தாலும் சரி அல்லது வழக்கத்துக்கு மாறான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த இடத்தை விட்டு விலகி யாரிடமாவது தெரியப்படுத்துவதற்கு தயங்காதீங்க. வருந்தோம் காக்காதே சிறந்தது. மற்றொரு முக்கியமான விஷயம் உங்கள் சமூகத்துடன் இணைந்திருப்பது. உங்கள் அண்டை வீட்டாரை அறிஞ்சு கொண்டு ஒருவருக்கொருவர் கவனிச்சுக் கொள்ளுங்க. வலுவான இணைந்த சமூகம் என்று பாதுகாப்பான சமூகமாகும். அக்கம்பக்க கண்காணிப்பு குழுவில சேர்வது அல்லது தொடங்குவது பற்றி சிந்தியுங்கள். தகவல்களை பகிர்ந்துகிட்டு எந்த ஒரு கவலைகள் அல்லது சம்பவங்கள் குறிச்சும் ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்ளுங்க. நீங்கள் வெளியில் இருக்கும் போது, குறிப்பாக இரவில் நன்கு வெளிச்சம் உள்ள மற்றும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில இருக்க முயற்சி செய்யுங்க. சிறு வழிகள் அல்லது ஆள் நடமாட்டம் இல்லா தெருக்கள் வழியா குறுக்கு வழிகளை தவிர்க்கவும். முடிந்தா ஒரு நண்பருடன் அல்லது குழுவாக நடந்து செல்லுங்க. சுற்றத்தில் பாதுகாப்பு உண்டு. உங்கள் உடைமைகள் குறித்து வெளிப்புடன் இருங்க. உங்கள் பையை உங்கள் உடலுக்கு அருகில் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் விலை மதிப்புள்ள பொருட்களை பார்வையில இருந்து மறைச்சு வையுங்க. கவனம் சிதறியவர்கள் அல்லது வடிப்புணர்த்தவர்களை குறிவைப்பதே திருடர்களின் வழக்கம். உங்கள் தனிப்பட்ட பொருட்களை பாதுகாப்பதில் சிறிது வடிப்புணர்வு பெரிதும் உதவும். இப்போது பொது போக்குவரத்து பற்றி பேசலாம். நீங்க பேருந்து, ரயில் அல்லது டாக்ஸியில பயணம் செய்யும் போது எப்போதும் உங்க சுற்றுப்புறத்தை பற்றி விழிப்புடன் இருங்க. யாராவது உங்களுக்கு சங்கத்தை ஏற்படுத்தினாலோ அல்லது சந்தேகத்துக்குரிய வகையில் நடந்துட்டாலோ வேறு இருக்கைக்கு நகரவோ அல்லது ஓட்டுநர் அல்லது நடத்துனரிடம் தெரிவிக்கவோ தயங்காதீங்க. உங்கள் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. நீங்கள் கார் ஓட்டினார், உங்கள் கார் கதவுகளை பூட்டி வைத்துக் கொள்ளுங்க. ஜன்னல்களை மூடி வையுங்க. குறிப்பாக பழக்கமில்லா அல்லது அதிக ஆபத்துள்ள பகுதிகளை. உங்கள் காரில விலை மதிப்புள்ள பொருட்களை தெரியும்படி வைக்காதீங்க. நன்கு வெளிச்சம் உள்ள பகுதிகளில் நிறுத்துங்க. உங்கள் வாகனத்தில ஏறும்போதும் இறங்கும் போதும் எப்போதும் உங்கள் சுற்றுப்புறத்தை பற்றி வெளிப்புடன் இருங்க. இறுதியா ஆன்லைன் பாதுகாப்பை மறந்துவிட வேண்டாம். சமூக ஊடகங்களில் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வது குறித்து எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் ஆன்லைனில் பதிவிடுவதை தவறான எண்ணம் கொண்டவர்கள் சில சமயங்களில் பயன்படுத்தலாம். உங்கள் தனியுரிமை அமைப்புகள் பாதுகாப்பா உள்ள என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் பகிர்வதை பற்றி கவனமாக இருங்க. விழிப்புடன் மற்றும் விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலம் உங்க சமூகத்தை பாதுகாப்பதில் நீங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும். இது உங்களை மட்டும் பாதுகாப்பது பற்றியது அல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களையும் கவனித்துக் கொள்வது பற்றியது என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஒன்றா நாம் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க முடியும். பார்த்ததற்கு நன்றி. பாதுகாப்பாக இருங்க.